له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال ايضا: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. நிறைவான வாழ்வுக்கும் மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நல்லடியார்கள் கியாம் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்னென்று கொண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் இன்றைய தினத்தில் பெரும் பகுதியை குர்ஆன் ஹதீஸை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அதுவும் அவன் விரும்பக்கூடிய ஒரு இடமாகிய அவனுடைய மாளிகையிலிருந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய நிகழ்ச்சியின் பயானின் தலைப்பு என்ன சொன்னாங்க? என்ன வாய்ச்சாங்க? இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம். அப்ப பயான ஆரம்பிக்க முன்னால் கேள்விகள், அதான் நல்ல. சரி, ஈமானின் கிளைகள் மொத்தம் எத்தனை? நான் படிக்கிறாங்க. ஒரு பிரச்சனை நீங்க பயப்படாம சொல்லுங்க. எத்தனை? 70. எல்லாரும் ஓகேயா? சரி, இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது இல்லை, ஆனா எது சரின்னு தெரியல. அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானின் கிளைகள் 63க்கும் மேற்பட்டது. அல்லது இன்னொரு அறிவிப்பில் 73க்கும் மேற்பட்டது. 73க்கு ஆக கூட கடைசி எத்தனை வரும்? 73 தாண்டி போனா ஆக கடைசி எத்தனை வரும்? ஆக கடைசி 73 கடைசி என்ன? 74, 79, அதுக்கு பிறகு 80. அப்படித்தானே? 79. அதாவது இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 354 மௌத்தானார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஹதீஸை வைத்து நான் ஈமானின் கிளைகளை ஆய்வு செஞ்சேன். மொத்தமாக 79 கிளைகள். எத்தனை? நம்மளை வச்சு கொள்றீங்களா? 79 கிளைகள். அப்ப 73க்கு மேலண்டா கடைசி என்ன? 79. அப்ப இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்படி சொல்லுகின்றார். இன்னொரு கிதாப் ஒன்று, யாராவது மௌலைமார் செல்லவான், நீங்க சென்ன நல்ல, இந்த ஈமானுடைய கிளைகளை ஒன்று சேர்த்த ஒரு கிதாப் ஒன்று. அத ஆசிரியருடைய பேரை சொல்றேனே, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
அந்த கிதாப் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 458 மரணித்தார்கள். அந்த கிதாபுடைய பேர் பரவாயில்லை, நீங்க செல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நீங்க அது படிக்கல அப்படித்தானே, சும்மா கேட்குற அப்படித்தான், பயப்படுத்த. அப்ப ஷுஅபுல் ஈமான், எப்படி ஷுஅபுல் ஈமான், ஷுஅபத்துனா கிளை, ஷுஅபனா கிளைகள், ஈமான்டா ஈமானுடைய கிளைகள் என்று ஒரு புத்தகமே இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கின்றனர். இப்ப நாங்க இந்த ஈமானின் கிளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லமுள்ள ஃபஅஃபலுஹா, அதுல மிக சிறந்தது அவர் கூடியொன்றி என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். 79 மிக பவரானது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இப்ப இதை பத்தி தான் நாங்க என்ன செய்வோம், பார்க்க போறோம். அதுல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல தன்னை மாத்திரம் வணங்க வேண்டும், தனி மனித வழிபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் மனிதனை படைத்து அவனை சும்மா உடல் அந்த அற்புதத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி வச்சார். அவங்களுக்கும் அது எப்படி விளங்கப்படுத்துவது என்பதற்காக வேதங்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே அவர்கள் அந்த வேத நூல்களை மக்களுக்கு என்ன செய்தார்கள்? அழகாக போதித்தார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு அடிப்படையான இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட 50 கடமைகள் முதன்மையான ஏகத்துவம், என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் எல்லா தூதர்களும் வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லா தூதர்களும் வந்த நோக்கம் என்ன? சின்ன ஒரு விஷயம், எல்லாருக்கும் பாடம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை பாடம் இல்லாதாக்கள் யாரும் இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? இத ஒரு நபியோட எல்லாம் முடிக்கிறது. ஆரம்ப தூதர் தொடக்கம் இறுதி தூதர் வரைக்கும் என்னதான்? இதைத்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லும்படி கட்டளையிட்டார். அப்ப இந்த வார்த்தைக்கு இது ஒரு போர் படை வீரன் படைக்குள் நுழைவதற்கு முன்னால் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சத்திய வாக்கு போன்றது. இந்த களிமா எங்கட பாசையில சொல்லுவோம், இதுக்கு களிமான்னு செல்றது, இதுக்கு ஷஹாதான்னு தான் சொல்லப்படும், ஷஹாதத்தை என்று சொல்லப்படும். இந்த களிமா எங்கட பாசையில இதை வைத்துத்தான் உலகத்துல வாழக்கூடிய மக்களை 2ஆ பிரிக்கிறோம். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள். இந்த கலிமாவை வைத்துத்தான் சுவர்க்கம் நரகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சுவர்க்கம், யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நரகம். எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது வந்த தூதர். அவர்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த நபிமார்கள் இந்த ஏகத்துவ கலிமாவை மையமாக வைத்துத்தான் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனா அவுலன் நாஸி பிஈஸா இப்னு மர்யம் ஃபில் ஊலா வல் ஆகிரா. இம்மையிலும் மறுமையிலும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களில் எனக்கு மிக நெருக்கமானார் என்று ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க. அல் அன்பியாஉ இஹ்வத்து மின் அல்லாத்தி. நபிமார்கள் எல்லோரும் ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள். ஹதீஸ் சரியா? சிக்கலியா? நபிமார்கள் எல்லாரும் ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்களா? சரியா இல்லையா? ஹதீஸ் சொல்றீங்க, அது சரியா இல்லையான்னு கேட்கிறீங்க. என்ன ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்களா நபிமார்கள்? என்ன யோசிச்சு பாருங்க. அப்படித்தானே? அப்ப சில ஆட்கள் செல்ல போறாங்க, சரிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த ஆட்கள் தானே என்று செல்ல போறாங்க. அது உப்பில நானும் நீங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தாங்க, நபிமார்கள் மட்டும் இல்லை, அப்படித்தானே?
எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தாங்க. அப்ப அந்த பதில் சரி வராது. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னா, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிமார்கள் எல்லோரும் ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் சொன்னா ஏகத்துவத்துல எல்லாம் எப்படி ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்ப நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ரெண்டு பகுதிகள். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹும் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதைத்தான் நபி அவர்கள் கொள்கையில எல்லாரும் என்னதான் ஒரு தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் போல. உம்மஹாத்துக்கும் சத்தா, அவங்களோட உம்மமார் குர்ஆனில் அவர்கள் பலர். அப்படின்னா அவங்களோட மார்க்க சட்ட திட்டங்கள் ஒன்றல்ல, கொள்கை ஒன்று, மார்க்க சட்ட திட்டங்கள் என்ன வித்தியாசமானது. உதாரணத்துக்கு நாங்கள் நோம்பு காலையில பகிர்ல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் முன்னல் பருவம் கூடாது, இதங்களுக்கு ஒரு மாதம் நோம்பு. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு வித்தியாசமா இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எல்லாருக்கும் என்ன ஒன்று. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் வேட்டு வைக்கக்கூடிய ரெண்டு விஷயம், அதை அடிச்சொடக்கக்கூடிய ரெண்டு விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வேட்டு வைக்கக்கூடியது ஷிர்க். அதே மாதிரி ஷிர்க்ல ரெண்டு இருக்கு, பெரிய ஷிர்க், சின்ன ஷிர்க். ரெண்டுமே என்ன லா இலாஹ இல்லல்லாஹுக்கு வேட்டு வைக்கக்கூடியது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வேட்டு வைக்கக்கூடியது என்ன பித்அத். எப்படி பித்அத்தை செய்தால் எதை உடைக்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாக்கை மீறும். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வேட்டு வைக்கக்கூடிய ரெண்டு, ஒன்று ஷிர்க், இன்னொன்று பித்அத். எனவே இந்த கலிமாவை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தில நபிமார்களுக்கு முதல் சொன்ன விஷயம். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் ஆராஃப் 59வது வசனம், லகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமூகத்துக்கு நாம் தூதராக அனுப்பினோம். ஃபகால, அவர் சொன்னார், யா கௌமி இபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு. நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவர்கள் என்ன வணங்க வேண்டாம் என்று அவர் சொன்னார் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பினார். அனுப்பக்குள்ள என்ன சொன்னாங்க? இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாபி. முஆதே, நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் செல்கின்றீர்கள். ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலைஹி. உங்களோட முதலாவது அழைப்பு என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப ஒரு முஸ்லிம் தஅவா செய்கின்ற பொழுது முதலாவது அழைப்பு விட வேண்டிய அம்சம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால்தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் இதை செய்தார்கள். அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யாராவது ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றை நிராகரித்து வணங்காமல் நிராகரித்தால் அவருக்கு இஸ்லாமில் பாதுகாப்பு இருக்கு. ஹர்ம மாலுஹு வதமுஹு, அவருடைய சொத்துக்களை அபகரிக்க முடியாது, அவருடைய உயிரை போக்க முடியாது, பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வஹிசாபுஹு அலல்லாஹ், அவர் செய்த மறைவாக செய்த தவறுகளுக்கு தனி பாவங்கள், அதுக்குரிய கூலி யார் கொடுப்பான்? அல்லாஹ் கொடுப்பான். ஆனா கலிமாவை சரியான முறையில சொன்னால் அவருக்கு இஸ்லாத்தில் என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவங்க ஹிஜ்ரி 751 மௌத்தானாக. அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கலிமாவுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அதானிலும் இக்காமத்திலும் இந்த கலிமா என்ன செய்யப்படுகிறது? மீட்டி மீட்டி சொல்லப்படுகிறது. யாராவது ஒரு ஆள் மொழி ஒவ்வொரு நாளும் செல்றதா மாத்தேறதா இல்லை கேட்பாங்களா? கேட்டிருக்காங்களா? கேட்கவே மாட்டாங்க. அதை செய்யக்குள்ள எப்படி செய்யறாங்க? பெரிய ஒரு விவாதத்தை, அப்படித்தானே? பெரிய ஒரு விவாதத்தை செய்யணும். எனவே ஒவ்வொரு நாளும் 5 தடவை. அது அல்லாமல் ஒரு கொத்துமா பிரசங்கம் நடத்துறாரு, ஒரு பயான் ஒன்று செய்யறாரு என்று சொன்னாலும் இந்த கலிமாவை என்ன செய்யறாரு? அதுல அவர் பயன்படுத்துகிறார். அப்படி ஒரு விசேஷமான ஒரு கலிமா தான் அது உலகத்தோட நின்று போற ஒரு விஷயம் இல்லை. உலகத்தோட என்ன முடிஞ்சு இந்த கலிமா கபரிலும் விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. 4699 நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இதா சுஇல ஃபில் கபர் அல் முஸ்லிமு இதா சுஇல ஃபில் கபர் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிம் இறந்த பின் மண்ணறையில் அவர் வைக்கப்பட்டால் அவர் விசாரிக்கப்படுவார். விசாரிக்கப்படுகின்ற பொழுது யஷ்ஹது, அவர் சாட்சி சொல்வார், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இப்ப கபருக்குள்ள எத்தனை கேள்வி? ஒரு 5 கேள்வி இருக்குமா? கபருக்குள்ள எத்தனை கேள்வி? ஒரு 7 இருக்குமா? எத்தனை கேள்வி கபருல கேட்கப்படும்? 3 கேள்வி. என்ன பிரச்சனை சொன்னா தெரியும், செல்றதுக்கு என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் தெரியும். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஜனாசாவை அடைக்கிறாங்க, கபருக்கு மையவாடியில் என்ன பயம் பண்ணி செல்றாங்க. ரைட். அப்ப 3 கேள்விகள். அதுல 2 அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி. எனவே கபர்ல ஒரு ஜனாசா வைக்கப்பட்டாலும் இந்த கலிமாவை பற்றி அங்கேயும் என்ன செய்யப்படும்? விசாரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு சிறப்பு, சுப்ஹானல்லாஹ், அந்த சின்ன வார்த்தை தான் உலகத்தையே ஆட்சி செய்யும். உலகத்தையே ஆட்சி செய்யும். நபி அவர்கள் சொன்னார்கள், இரவையில ஒருவர் கண் விழித்து, இப்ப முழிப்பு வந்துட்டு, சிலாக்கள் கட்டில சும்மா முடிச்சாங்களை பெருந்திருப்பாங்க, அப்படித்தானே? அதை வீணாக கழிக்காம பிரயோசனமாக கழிப்பதற்கு நபியாக ஒன்றை சொல்லித்தாரார். என்னது? அப்படி ஒரு ஆள் விழித்து இருந்து கொண்டிருக்கக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னி என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுவார். யார் சொல்லுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லது அது அல்லாம வேறு ஏதாவது பிரார்த்தனை அவருக்கு தேவைப்பட்டு இந்த துவாவை ஓடினத்துக்கு பின்னால அவர் அல்லாஹ் கிட்ட கேட்டால் அவருடைய துவா என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப நிறைய பேருக்கு யோசனை பண்றாரு, தூங்கக்குள்ள அப்படித்தானே? நேரம் காலத்தில் முடிச்சிருவாரு, கட்டில விட்டு இறங்க மாட்டார், அப்படி இருக்குதானே? அது கொஞ்சம் சோகம் இருக்கு. அதை அந்த டைம்ல விரும்பி தஹஜ்ஜத்தை தொழுது குர்ஆன ஓதுவோம் என்றெல்லாம் நினைவு வராது, முடிச்சு கொண்டுதான் இருப்பார். அப்படி ஒரு ஆள் இருந்து கட்டில இறங்காம இந்த துவாவை ஓதி என்ன செய்யலாம்? அவருக்கு என்ன சரி பிரச்சனை இருந்தா அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? என்னோட துவாவை அங்கீகரிப்பான். அதே மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விசேஷம் என்று சொன்னா, எங்களுக்கு தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கடல்ல பாஞ்சாங்க, அப்படித்தானே? பாஞ்சாங்களா? அதுதானே, அப்படி பாயப்படாது கடல்ல. கடல்ல பாயணுமா? பாஞ்சா தற்கொலை.
அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கடல்ல பாஞ்சாங்க. உண்மையா பாஞ்சாங்க. எப்படி பாஞ்சாங்கன்னு சொன்னா, கப்பல்ல போகக்குள்ள கப்பல் அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சு. அப்ப சொன்னாங்க, ஆக்கள் கூட துண்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருகிறதோ அவர் கட்டாயம் பாயத்தாமே. ஏன்? நிறைய பேரை பாதுகாப்பதற்காக. துண்டு குலுக்கி போட்டா யாருடைய பேர் வந்துச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சட்டத்துக்கு கட்டுப்படணும். அப்ப என்ன செஞ்சாரு? பாஞ்சா தற்கொலைக்காக என்ன செய்யல? பாயே இல்லை. பாஞ்ச உடனே கடல்ல தாண்டு போகணும். ஆனா காலில் அல்லாஹ் அற்புதம். அவரை ஒரு மீன் என்ன செஞ்சு விழுங்கி கொண்டது. இப்போ ஒரு மீன் என்ன சரி சாப்பிட்டா 2 நாளைக்கு பிறகு அந்த மீன் அறுத்தா உசுரோட வருமா? உசுரோட வருமா? செத்திருக்குமா? செத்துதான் இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தது சொல்லப்படல. ஆனா மீனுடைய வத்துக்குள்ள வாழ்ந்தாரு, உசுரோட வெளியே வந்தார். அவர் அங்கிருந்து கொண்டு ஒரு துவா வந்து செஞ்சார். அதுதான் அவர் என்ன செஞ்சு பாதுகாத்து நல்ல துவா. பாருங்க என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா அப்படிதானே? உங்களுக்கு அந்த நெருக்கடிகள், இது நெருக்கடி வரக்குள்ள இதை 1 2 3 எத்தனை தடவையாச்சும் என்ன செய்யணும்? ஓத வேண்டும். ஓதினா அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாப்பார். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிம் இந்த கலிமாவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன் என்று ஓதிவிட்டு அவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க எங்களுக்கு எப்படி எல்லாம் அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்ப இதையும் நாங்கள் என்ன செய்வோம்? வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அதே போல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அது நசாஇ, அல் ஹாக்கிம் போன்ற நூல்கள் பதிவாகி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தரணும். அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா, உன்னைய அந்த வார்த்தை மூலமாக நான் நினைவு கூறவும் வேறாக்கள் யாருக்கும் அது தெரியக்கூடாது. எனக்கு மட்டும் விசேஷமான ஒரு வார்த்தையை சொல்லித்தரும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் என்ன சொன்ன சொல்லுவோம்? மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நான் இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. இதைத்தான் எனக்கு ஸ்பெஷலா என்ன செய்யணும்? ஒன்று வேணும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசா லவ் அன்ன ஸமாவாத்தி ஸப்அ وعامرهن غيري والأرضين السبع في كفة ولا إله إلا الله في كفة مالت بهن لا إله إلا الله. வானம் பூமிகள் அவைகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன தவிர வானம் பூமிகள் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு தட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இன்னொரு தட்டிலும் வைத்தால் பாரத்தினால் கனத்தினால் எது கீழே போகுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி பெரிய ஒரு பவரான வார்த்தை நாங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டிருக்கிறோம். லேசான வார்த்தை, மிக பவரான வார்த்தை. அதைத்தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? சுமந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அருள் செஞ்சிருக்கோம். அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அதான் தந்தீங்க. இப்போ கடைசியா சொன்ன அந்த ஹதீஸ் சஹீஹா பலவீனமானதா என்ற கருத்து வேறுபாடு இருக்கி, அதையும் சொல்லிக் கொடுப்போம். இப்ப சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன கருத்து? என்ன மொழி? நாங்கள் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு முடிச்சு அப்படித்தானே கருத்து படிச்சு முடிச்சு. இதையும் நாங்க கேட்கிறோம் என்ன கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் அதை பாருங்க. தொழுகைக்கு தானே, தொழுகைக்கு நிபந்தனைகள் இருக்குதானே? உதாரணத்துக்கு கிப்லாவை முன்னோக்கணும், அவுரத்தை மறைக்கணும், இதெல்லாம் என்ன நிபந்தனை. அதே மாதிரி தொழுகைக்கு ஃபர்லுகள் இருக்கி. அதே மாதிரி தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கி. அதே மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் இருக்கு. ஷரத்து என்ன? நிபந்தனைகள் இருக்கு, ஃபர்ல் இருக்கு.
லா இலாஹ இல்லல்லாஹுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் இருக்கு. வார்த்தை சின்னதுதான், உள்ளடக்கம் என்ன மிக பெருசு. அப்ப அதுக்கு கருத்தை எப்படி சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா வானங்களில் பூமிகளில் உண்மையாக, அந்த உண்மையாக வார்த்தை வரும், உண்மையாக வானங்களில் பூமிகளில் வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் புரியலாம். எப்படி உண்மையாக? ஏன் உண்மையாக என்று சொன்னோம்? வணக்கத்துல ரெண்டு இருக்கு, ஹக்கும் இருக்கு, பாத்திலும் இருக்கு. அதாவது சிலைகள், மரம், மண் இவைகளை வணங்குவது என்ன? பாத்தில். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது ஹக்கு. அதனால் உண்மையிலே வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்ப இந்த ஹக் என்ற ஒரு வார்த்தை சொன்ன தானே உண்மையிலே. ஆனா கலிமாவில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்க, அதை எப்படி நீங்க போடுற இல்லாதவங்க கேட்டா, நாங்க போடல, அல்லாஹ் போட்டு காட்டியிருக்கான். அல்லாஹ் போட்டு காட்டியிருக்கான். சூரத்துல் லுக்மான் 30வது வசனம், சூரத்துல் ஹஜ் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. அல்லாஹுவே உண்மையான, அவன் அல்லாதவற்றை அழைப்பதெல்லாம் என்ன? பாத்தில், வழிகேடு, தவறு என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த ஹக் என்ற வார்த்தை யாரு போடுறான்? அல்லாஹ் குர்ஆன்ல போட்டு சொல்லுகிறார். அதே போல நாங்க சொன்னோம், வானங்களில் பூமிகளில் வணங்கப்படுவதற்கென்று சொன்னோம். அல்லாஹ் திருமறையிலே சூரத்து ஸுஹ்ருஃப் 84வது வசனத்திலே சொல்லக்குள்ள, வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வ ஃபில் அர்தி இலாஹுன், அவன்தான் வானத்திலும் இறைவன் பூமியிலும் இறைவன் என்று சொன்னா சிலாக்கள் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு கடவுளாக கேட்பாங்க, வானத்தில் ஒன்று பூமியில ஒன்று கேட்கலாம். அதனால வானத்தில் வணங்கப்படுபவனும் அல்லாஹ், பூமியில் வணங்கப்படுபவனும் அல்லாஹ் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கருத்து இப்படி சொல்லும். அடுத்த பகுதி என்ன? இரண்டாவது பகுதி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அதுல 4 விஷயம் உள்ளடங்கும். 4 விஷயங்கள் உள்ளடங்கி. ஒன்று, தாஅத்துஹு ஃபீமா அமர. நபி அவர்கள் எதை எங்களுக்கு கட்டளை இட்டார்களோ அதுக்கு முழுக்க கட்டுப்படும். இவர் அது கொஞ்சம் பொருத்தம் இல்லை என்று சொன்னா இவரை தூக்கி சைடில் வச்சுக்கோம். அப்படித்தானே? இவர் யாரு? பகுத்தறிவு. பகுத்தறிவு, உங்களோட பகுத்தறிவு, ஏற்ற பகுத்தறிவு ஒவ்வொரு ஆட்களையும் வித்தியாசமாயிருக்கும். அல்லாஹ் ரசூல் சொன்னது எப்படி ஆயிருக்கும்? ஒன்றா இருக்கும். அதுக்குத்தான் நாம முன்னுரிமை செய்யணும், கொடுக்க வேண்டும். எனவே தாஅத்துஹு ஃபீமா அமர், நபி அவர்கள் எதை கட்டளை இட்டார்களோ அதுக்கு முழுமையாக கட்டுப்படும். சுப்ஹானல்லாஹ். வ தஸ்தீகுஹு ஃபீமா அஹ்பர், நபி அவங்க என்ன சரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், அதுல எந்த கருத்து வேறுபாடும் நாம் அப்படியே கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளும். அதுல சஹாபாக்கள் அடிக்கிறதுக்கு ஆக்களே, நாங்கள் சும்மா பெருசா பேசுவோம், சாரை இதுக்கு படாட்டி மூளைக்கு படாட்டி, இது எனக்கு கொஞ்சம் டவுட் நிற்போம். அந்த காலத்துல இப்படி நவீன கருவிகள் எல்லாம் இருந்துச்சா? இல்லை. பஸ் இருந்துச்சா? இல்லை. ஒன்றுமே இல்லை. ஃபிளைட் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் வந்தாங்க இரவோடு இரவா. எப்படி? அது உண்மையா ஆச்சரியமான விஷயம். மக்காவுல இருந்து பைத்துல் மக்தஸ் போய், பைத்துல் மக்தஸ் 7 வானங்களை தாண்டி போய் அதே இரவையில திரும்பி வந்து நபி அவங்களோட கட்டில என்ன செய்யறாங்க? அந்த படுக்கையில திரும்பி படுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அதாவது நவீன கருவிகள் ஒட்டுமே. காலையில நபியாக சொன்னாங்க, நான் இப்படித்தான் ஒரு ராவா இங்க போய் 7 வானங்களை தாண்டி போனேன். நல்லா எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தான் 5 வக்து தொழுகை, அதை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். குறைசிகள் பார்த்தாங்கன்னா, ஐத்தியம் என்று சென்றது இப்ப சரி, ஆக்கள்கிட்ட சொன்னா என்ன செய்வாங்க? சரியா ஏற்றுக்கொள்வாங்க. நிச்சயமா என்ன நம்பவே முடியாது. அப்ப குறைசிகள் சொன்னாங்க, அவரை நல்லா நேசிக்கிற ஒரு ஆள் நிற்கார், அபூபக்கர். அவர்கிட்ட தான் இந்த மெசேஜை கொண்டு போயிட்டு அவரைத்தான் முதல் செய்யணும்.
ஆளு மூளையை கழுவோடும் என்று போனான். போய் சொன்னாங்க, இந்த தானே மக்காவில் அங்க வைத்து அங்கிருந்து 7 வாரம் தாண்டி அதுல இருந்து மருக திருப்பி வந்து அண்டகிரவே என்ன செஞ்சுட்டாங்க, வந்து சேர்ந்துட்டானா. என்ன நம்புறீங்களா? இன்னைக்கு பைத்தியம் சென்று வந்தோம். நம்ம யோசிச்சு சென்றனே, நாங்க குறைஞ்சதை செய்வோம், மறுக்காட்டிலும் யோசிச்சு சென்றனேன்னு நாங்க யோசிப்போம். ஏன்னா எல்லாரும் பைத்தியம் செல்லக்கூடிய கட்டம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு சொன்ன? முகம்மதா சொன்னாரு. அவர் தான் சொல்றாரு. அவருக்கு வஹி வரும், அவர் சொன்னால் உண்மை. அட்டிச்சு சொன்னாங்க, நீ பைத்தியம் சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் எனக்கு நபிதான் முக்கியம், எனக்கு நபி சொன்னது உண்மை. அதனால அண்டையிலிருந்து யமனான் வரைக்கும் எல்லாரும் அவருக்கு ஒரு பட்ட பேரோடு செல்லணும். என்ன செல்லணும்? செல்லணும் அஸ்ஸித்தி. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நபி அவர்கள் சொன்னது என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியங்கள் என்ன செய்யணும்? தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எதை மார்க்கமாக காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வையும் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வணங்க வேண்டும். எங்கட விருப்பத்துக்கு சில விஷயங்களை கண்டுபிடி இது நல்லந்தானே நல்லந்தானே என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. நல்லந்தானே என்று வாரதுதான் பிரச்சனை கூடு, பிரச்சனை கூட. அடிக்கடி செல்லுவாங்க, நல்ல பாம்பு என்ன வாங்கும், நல்ல பாம்பு. அப்ப நல்ல பாம்பு தானே, அதை கொஞ்சம் எடுத்தாங்க, அதை கையில பிடிச்சி பார்ப்பேன். அப்படி யாராவது சொல்றா? நல்ல பாம்பு தான் ஆகப்பெரிய ஆபத்து, அப்படித்தானே? ஆனா பேர் என்ன? நல்ல பாம்பு. அதை மாதிரிதான் விதியத்தை நல்ல நல்ல மனிதர்கள் மனிதர்கள் விதியத்தை செய்வார்கள். அப்ப எனவே நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையில தான் என்ன செய்யணும்? நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த 4 அம்சங்களும் இருந்தால்தான் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இதோ இப்ப கலிமாக்கு கருத்து சொல்லிட்டோம். இப்ப தொழுகு உதுவுக்கு ஃபர்ல் இருக்கா? உதுவுடைய ஃபர்லுகள் இருக்கா? இருக்கி. எத்தனைன்னு கேட்க மாட்டேன், இருக்கி. அப்படித்தானே? அதனால பயப்படாம என்ன செய்யலாம்? எத்தனை கேட்டதானே பிரச்சனை. தெரியும், ஓடுறா செல்ல தெரியாம பிரச்சனை. உதுவுக்கு ஃபர்ல் இருக்கிய மாதிரி, தொழுகைக்கு ஃபர்ல் இருக்கிய மாதிரி, கலிமாவுக்கும் என்ன இருக்கு? ஃபர்ல் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் ஃபர்ல் இருக்கு, முஹம்மதுன் ரசூலுல்லாஹுக்கும் என்ன இருக்கு? ஃபர்ல் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எத்தனை ஃபர்ல்? எத்தனை ஃபர்ல்னு சொன்னா 2 ஃபர்ல். எத்தனை ஃபர்ல்? 2 ஃபர்ல். அது மிச்சம் லேசான 2. ஒன்று இல்லை என்று முதலாவது மறுப்போம். அதாவது அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் ஒன்றும் வணங்குவதற்கு தகுதியானது இல்லை என்று என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும். 2வது ஃபர்ல், அதுக்கு பிறகு வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை ஃபர்ல் இருக்கு? 2. ஒன்று நிராகரித்தல், அதுக்கு பிறகு 2வது ஏற்றுக்கொள்ளல். இது 2 ஃபர்ல்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 256வது வசனத்துல அந்த 2ஐயும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். 2 ஃபர்ல்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் அல்லாஹ் அல்லாதவற்றை நிராகரித்து வயுமின் பில்லாஹ், முதல் என்ன செய்யும்? நிராகரிக்கும். அதுக்கு பிறகு வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டால் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை அவர் என்ன செய்தார்? இருக்க பிடித்துக் கொண்டார். மனுஷன் கொண்டாதவன் திடீரென்று ஒரு கேள்வியோட கேட்பானு அவளை கவுரு பிங்கி வைத்திருந்தானே ஒரு கேள்வி கேட்பாங்களே, அல்லாஹ் சொல்றான் அப்படியெல்லாம் இல்லை, ஈயாத கயிறு, பலமான கயிறு. அப்ப அந்த கேள்விக்கு இடமே அல்லாஹ் வைக்கல. இந்த வசனத்துல 2 ஃபர்ல்கள் இருக்கு. ஒன்று நிராகரித்தல், 2வது ஏற்றுக்கொள்ளல். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி 2 இருக்கு. அதே மாதிரி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்
அதுக்கு எத்தனை பரல்கள் இருக்கு? இப்படி காட்டினா எத்தனை? 3 இல்லை 2 தான். அதுக்கும் என்ன 2, அதுக்கும் 2 பரல்கள் தான். அதுல ஒன்று அபுதுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியான், இது ஒரு பரல். இரண்டாவது வரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் இந்த 2 பரலும் அந்த கலிமாவுக்கு போடப்பட்டது என்று சொன்னால், அப்தென்று சொன்னா அடியான். மனிதர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்களோ அதே போன்றுதான் யார் படைக்கப்பட்டார்கள்? நபி அவர்களும் படைக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல், நபியை நீங்கள் சொன்னதா சொல்லுகிறார், இன்னமா அன பஷரு, நான் யாரு? ஒரு மனுஷன் தான். உங்களை போல ஒரே ஒரு வித்தியாசம் என்னது? எனக்கு வகை அறிவிக்கப்படும், உங்களுக்கு என்ன செய்யாது? வகை அறிவிக்கப்பட மாட்டாது. ஏன் அப்தன்னு போட்ட என்று சொன்னா, அவரை ரசூல் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்க எவ்வளவுதான் அவர் ரசூல் என்று சொன்னாலும் அவர் யாரு? அடிமை. அவரு அடிமை, வணங்கப்படுவதற்கு அவர் என்ன தகுதியானவர் அல்ல என்பதை சொல்வதற்காகத்தான் அபுதுஹு. இரண்டாவது பரல் என்ன? வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர். அடியான் என்பதற்காக வேண்டி உங்களோட மாதிரி சாதாரண நாள் இல்லை அப்படி நீங்க என்ன அவமதிக்க கூடாது. அவர் ரசூல். அவர் யாரு? ரசூல். அவருக்கு என்ன வருகிறது? வஹி வருகிறது. அவரை மதிக்க வேண்டும், அவருடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். அதனால அவருக்கு என்ன? இரண்டாவது ரசூல். அப்ப கலிமாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 2 பரல்கள். சொல்லுங்க பாப்போம், என்னது? ஏற்றுக்கொள்ளல், மறுத்தல், ஏற்றுக்கொள்ளல். நல்ல மாஷா. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் 2 பரல்கள். ஒன்று அடிமை, இரண்டாவது தூதர். மாஷா அல்லாஹ். இப்ப பயான் முடிஞ்சு கேள்வி கேட்டா எல்லாரும் பரிசளிப்பாங்க. எல்லாரும் அப்ப கேள்வி ஒன்று கேட்டு பார்ப்போம் பயான் முடிச்சு. ரைட். அப்ப டைம் இல்லாததுனால நாங்க அவசரமா போகணும், நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு. இப்ப நாங்க ஃபர்ல சொன்னோம், தொழுகைக்கு ஷரத்து இருக்கு, அப்படித்தானே? ஷரத்துகள் உண்டு. கிப்லா முன்னோக்கணும், அவுரத்தை மறைக்கணும், இப்படி. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் என்ன இருக்கு? ஷரத்து இருக்கு. சுப்ஹானல்லாஹ். எத்தனை ஷரத்து? எல்லாம் 7 ஷரத்துகள் இருக்கு. எத்தனை ஷரத்துகள்? 7 ஷரத்துகள். அதை அவசர அவசரமா சொல்லி முடிப்போம் தானே? அதுல ஒன்று, முதலாவது அல் இல்மு பிமஅனாஹ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய கருத்தை என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். மாஷா அல்லாஹ். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்துக்கு வார ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும்? கருத்தை சொல்லி கொடுத்து தான் அவரை நாங்கள் இஸ்லாத்தை எடுக்கணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத் முஹம்மத் 19வது வசனத்திலே சொல்லுகிறான், ஃபஅலம், நீ அறிந்து கொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். அப்படின்னா அதனுடைய கருத்தை என்ன? தெரிந்து கொள். அப்ப முதலாவது ஷரத் என்ன? அல் இல்மு. இல்முன்னா என்ன? அதனுடைய கருத்தை அறிந்து வைத்திருத்தல். இது முதலாவது. இரண்டாவது, ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சா அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அப்ப இரண்டாவது அல் யகீன். இரண்டாவது என்ன? அல் யகீன். சில ஆட்களுக்கு சில விஷயம் தெரியும், ஆனா உறுதியா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அறிவிரிக்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? உறுதி கொள்ள மாட்டார்கள். எதை போல? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் இல்லை என்று திட்ட தெளிவா தெரியும், அறிவிரிக்கு. ஆனா அவர்கள் என்ன செய்யல? உறுதி கொள்ளவில்லை. அதனால் இப்போ என்ன சொல்லுகின்றார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், சூரத்து அல் ஹுஜராத் 15வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொண்ட முஃமின்கள். இன்னமல் முஃமினூன், விசுவாசிகள் என்பவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டவர்கள். அதை விசுவாசம் கொண்டு விட்டு சும்ம லம் யர்தாபு, அவங்களுக்கு அதில் என்ன செய்யாது?
டவுட், சந்தேகம் வராது, உறுதியாக என்ன செய்வார்கள், நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப முதலாவது என்ன நிபந்தனை? அல் இல்மு, கருத்தை அறிந்து வைத்தது. இரண்டாவது, உறுதிப்படுத்தி யக்கீன் இருக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது அல் கபூல். இப்ப கருத்து தெரியும், உறுதி கொண்டாச்சு, இப்ப என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாஃபாத் 35வது வசனத்திலே சொல்கிறான், இன்னஹும் இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன், அவர்கள் என்ன செய்வார்கள்? பெருமை அளிப்பார்கள். அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன செய்ய வேண்டும்? கருத்து தெரியும், உறுதி கொண்டாச்சு. மூணாவது என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட், இது மூன்றாவது. நாலாவது, ஏற்றுக்கொண்டால் அதுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அடிபணிந்து நடக்க வேண்டும். அது அல் இன்கியாத். என்னது? அல் இன்கியாத். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான் 22வது வசனத்திலே சொல்லுகிறான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வ ஹுவ முஹ்சின், நன்மையை செய்த நிலையில் அல்லாஹ்வின் பக்கம் யார் அவருடைய முகத்தை திருப்புகிறாரோ, அவர் அருந்து போகாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? அவர் கட்டுப்பட வேண்டும். எனவே நாலாவது நிபந்தனை என்ன? அதற்கு கட்டுப்படுதல். இப்ப 7 மின்னண்டு பயான் முடிஞ்சது கூட இப்ப கேட்பேன். அதனால இப்ப போராட்டம் தான் வைத்துக்கிறது. சரி, அடுத்து 5வது அஸ்ஸிதுக்கு. ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? உண்மைப்படுத்த வேண்டும். ஏற்றுக்கொண்டால் உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. மா அஹதுன் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சிதகன் மின் கல்பிஹி, உள்ளத்தால உண்மைப்படுத்திய நிலைமையில் யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார். சுப்ஹானல்லாஹ். யோர் பாக்கி உறுதியா சொன்னா நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்க. சும்மா ஹராமாகுதுன்னு சொல்லல. யாரு ஹராமாக்க? அல்லாஹ். அவன் கொண்டோட தானே நரகம் சொர்க்கம் இருக்கு. என்ன சொல்லுவான் அல்லாஹ்? இவர் உனக்கிட்ட வரமாட்டார். இவர் பவரான ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். அதை செல்லக்குள்ள எப்படி சொன்னாரு? உள்ளத்தால உறுதியா சொன்னார். அதனால இவர் உனக்கிட்ட வரமாட்டார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய பாக்கியம். ரைட், இது 5வது. 6வது அல் இஹ்லாஸ். அதை செல்லக்குள்ள மன தூய்மையோடு செல்லும். உலக லாபங்களை எதிர்பார்த்து செல்லக்கூடாது. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வராது, வரக்குள்ள எப்படி வரான்னு சொன்னா, அவங்களோட மார்க்கத்துக்கு போனா நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்களோட சொத்துக்கு பாதுகாப்பு இருக்கு என்று நினைச்சு என்ன செஞ்சாரு? கலிமாவை முடிந்து இஸ்லாத்துக்கு வந்தார். இப்ப இஹ்லாஸ் ஆயுது இல்லை, உலக லாபத்துக்காகவே என்ன செய்றார்? கலிமாவை மொழிந்தார். எனவே கலிமாவை மொழிவது இஹ்லாஸும் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் கத் ஹர்ரம அலன்னார். அதே மாதிரி மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி நான் இந்த கலிமாவை சொல்லுவதன் நோக்கம் எனக்கு அல்லாஹ் மாத்திரம், அவனை மாத்திரம் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று செஞ்சார். அப்படி சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொல்லுவார்? நரகத்தின் மீது அவரை ஹராமாக்குறார். முதல் மாதிரி அப்படித்தானே. இது எத்தனாவது? 6வது. 7வது முடிஞ்சது போவதால் அது கேட்கப்படும். ரைட். 7வது அல் மஹப்பத். மஹப்பத் என்ன எல்லாருக்கும் தெரியுது, மாஷா அல்லாஹ். என்னது முஹப்பத் என்று சொல்லுவோமே, அது மஹப்பத். சரியான அரபுல மஹப்பத். அப்படின்னா நேசித்தல். கலிமாவை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? நான் கலிமாவை அப்படி நேசிக்கிறேன் அப்படி சொல்லிக்கணும். அப்படியா? கலிமாவை நேசித்தல் என்ன என்று சொன்னா, அந்த சத்தியத்தை, கலிமாவை ஏற்றதுக்கு பிறகு சத்தியங்கள் நிறைய வரந்தானே, அது பாதிப்பு வந்தோ பாதிப்பு வரலையோ அதை வெறுக்காம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை ஒரு ஆள் வெறுக்கிறார் என்று சொன்னா
அவர்கள் கலிமாவை என்ன செய்யவில்லை, நேசிக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃப் 78வது வசனத்திலே சொல்லுகிறான், வலகின்ன அக்ஸரஹும் லில்ஹக்கி காரிஹூன், அவர்களில் அதிகமானவர்கள் சத்தியத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே கலிமாவை நேசிப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை வெறுக்கக்கூடாது. வெறுத்தால் அவர் கலிமாவை என்ன செய்யவில்லை, நேசிக்கவில்லை. இப்ப நாங்க கலிமாவுடைய நிபந்தனைகள் எத்தனை மாத்தம்? 7. அது ஏகோபித்த முடியும். மாஷா அல்லாஹ். உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரும். ஒன்றென்ன? அதனுடைய கருத்தை அறிந்து வைத்திருந்தது. சரி. இரண்டாவது உறுதி கொள்ளல், யகீன். மூன்றாவது மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல, தொடரா வந்தா என்ன. மூன்றாவது என்னது? கபூல், ஏற்றுக்கொள்ளணும். நாலாவது இன்கியார், அடிபணிதல், கட்டுப்பட்டு நடத்தல். ஐந்தாவது எங்க கபூல், கபூல் வந்தா என்ன? இஹ்லாஸ், அஸ்ஸித்க், உண்மைப்படுத்தல். அதுக்கப்புறம் ஆறாவது இஹ்லாஸ். ஏழாவது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நேசித்தல், மஹப்பத். அப்படித்தானே? அப்ப சின்னோரு களிமா இப்படி பார்த்தா சின்னோரு வார்த்தை தான். அதுக்கு ஃபர்ல் இருக்கு, அதுக்கு ஷர்த் இருக்கு, அதுக்கு நிபந்தனை, இவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி. இப்ப அந்த கலிமாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்ப்போம். பார்ப்போமா இல்லை போமா? நல்ல தாமோலை கொஞ்சம் இருந்தாங்க, நாளைக்கு வச்சுக்கொள்ளணும். அப்படித்தானே? அதான் மனுஷன் அப்படித்தான். சஹாபாக்கள் படிச்சு தரவா என்ன நபி கட்டாயம் சொல்லித்தாங்க. ஒரு காலம் எந்த சஹாபியும் கொஞ்சம் விஷயத்தான் இருக்கேன், நாளைக்கு அதை சொல்லித்தாங்கன்னு எங்கேயாவது ஒரு ஹதீஸ் காட்டலுமா? அப்படி இல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த கலிமா முடிக்கக்கூடிய காரியங்கள் 10 கிட்டத்தட்ட இருக்கு. அதை இன்ஷாஅல்லாஹ் ஹஸரத் மாலிக் இருக்காம ஒரு பகுதியில் அவங்க ஒரு டைமுக்கு அதையே ஒரு என்ன செய்வாங்க, பெரிய பயானாக நடத்துவாங்க. இறுதியாக இந்த கலிமாவுடைய விடயத்தை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்க போறோம். தானே? ஒரு 5 நிமிஷம் புகாரியில் வர ஹதீஸ் 3522. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு கிராமத்துல வாழ்ந்து வரக்கூடியவர்கள். மக்காவிலிருந்து போகக்கூடியவர்கள், வியாபாரத்துக்கு போகக்கூடியவர்களும் மதீனாவிலிருந்து போகக்கூடியவர்களும் இவங்களை தாண்டி தான் என்ன செய்யும், போகும். ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம், அவர் ஜாஹிலியா காலத்திலும் என்ன செய்யற, சிலை வணக்கத்துல ஈடுபடல். மக்காவில் ஒரு ஆள் வந்திருக்காராம், புதிய புதிய செய்தி எல்லாம் சொல்றாராம் என்று கேள்விப்பட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரன் அனீஸ் என்ன செய்யறார், தம்பி மக்காவில் ஒரு ஆள் வந்திருக்காராம், புதிய புதிய செய்தி எல்லாம் சொல்றாராம், நீங்க கொஞ்சம் போய் பார்த்து என்னென்று எனக்கு வந்து செய்திகளை சொல்லணும் என்று தம்பி என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறார். தம்பி போய் பார்த்து விட்டு வந்து, என்ன பார்த்தீங்களா, ஓ என்ன சொல்றாரு, நல்லதை கொண்டு ஏவுறாரு, தீயதை கொண்டு என்ன செய்யறாரு, தடுக்கிறாரு. இந்த சின்ன பொருள் அபூதர் சொன்னாரு, எனக்கு தேவையான செய்தியை நீங்க கொண்டு வர, நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல, அது எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல என்று சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல, தோல் பாத்திரத்துல தண்ணியும் அவருடைய தடியையும் எடுத்துக்கொண்டு எங்க போறாரு, மக்காவுக்கு போறார். அங்க போனா அவருக்கு கொஞ்சம் பயம். ஏன், நபிக்கு ஷார்ஃபானாக்கள் அங்க இருக்கு இல்ல, முகம்மதை சந்திக்க வந்திருக்கேன் என்று சொன்னாவே ஆள் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அவரு சொல்றாரு, பயமும் தான், நான் ஒருத்தருடைய பேசவும் இல்லை, கேட்டுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன பயமா இருக்கு, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதானே. அப்ப அப்படியே போய் பள்ளிக்குள்ள இருந்தது. அப்ப தொழுது எல்லாரும் வெளியே போறாங்க. போகக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க.
ஆள் ஊருக்கு கொஞ்சம் புதுசுமா இருக்கே என்று அவர் பேசினார். நான் என்ன நான் புதுசுதான், வெளியில இருந்து வந்திருக்கேன். அப்படியா, சரி வாங்க எங்க ரூம் என்று சொல்லி இரவையில் என்ன செய்யாரு, வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்குறார். அடுத்த நாள் காலையில வந்தார். அடுத்த நாள் பள்ளியில பார்த்தா நேற்று இருந்தாலும் என்ன செய்யறாரு, அங்க இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப அபூதர் சொல்றாரு, எனக்கு அந்த சாப்பாடு ஜம்சம் தண்ணி தான். சுப்ஹானல்லாஹ், எனக்கு சாப்பாடு என்ன, ஜம்சம் தண்ணி தான், அதை குடிச்சு கொண்டு இருந்தேன். அப்ப அலிரலில தாங்க போகக்குள்ள என்ன இன்னும் வந்த விஷயம் முடியலையா, இல்ல முடியல, சரி வாங்க. என்ன செஞ்சாரு, அலிரலி அல்லாஹ் அவர்கள் என்னைய கூட்டிக்கொண்டு போனாங்க. கூட்டிக்கொண்டு போகக்குள்ள என்னத்துக்கு வந்தேன் கேட்டார். நான் செல்லுவேன், நான் ஒருத்தரையும் செல்லப்படேன். அப்படி என்னத்தான் நான் என்ன செய்வேன், உங்கள்கிட்ட செல்லுவேன், வெளிப்பட்டா என்ன நடக்கும், கொண்டு வருவான். சரி செல்லுங்க. இப்படி நான் மக்காவில் ஒரு ஆள் வந்திருக்காரா, அவங்க செய்தி என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்கத்தான் நான் என்ன செய்வேன் வந்திருக்கேன். அப்படியா, அப்ப நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க, நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நானும் அவர்கிட்ட போவேன், போகக்குள்ள நீங்க என்னோட பின்னால வாங்க. அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள எதிரிகள் யாரையாவது கண்டா நான் எங்க செருப்பு பிஞ்ச மாதிரி சைட்ல நின்று அதை செஞ்சு கொண்டிருப்பேன். நீங்க பேசாம போய்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி உங்களை போட்டுவாங்க, உங்களை போட்டுவாங்க, கொண்டு போட்டுவாங்க சொல்ல. அப்படியே போனாங்க. ஒருத்தர் மம்பளில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியே எனக்கு இஸ்லாத்தை சொல்லித்தாங்க என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். உடனடியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமாவை என்ன செய்தார்கள், மொழிந்தார்கள். நபி அவங்க செய்தி ஒன்று சொன்னாங்க, அபூதர் இதை கொஞ்சம் மறைச்சிக்கங்க, ஒருக்கிட்டையும் என்ன செய்யப்படாது, இங்கே யாருக்கிட்டையும் செல்ல வேண்டாம், இதை மறைச்சிக்கங்க. உங்களுக்கு ஒரு காலத்துல கேள்விப்படும் முகமது யாக்களும் மக்காவுல கையோங்கி விட்டதாம், பலம் அவர்களுக்கு கிடைத்து விட்டதாம் என்ற செய்தி எப்ப கிடைக்குதோ அப்ப என்ன செய்யுங்க, திருப்பி மறுக்க வாங்க, உங்களோட ஊருக்கு போய் என்ன செய்யுங்க, இதை சொல்லும் போல ஈமானிய பலம் இருக்கே, அது எல்லாத்தையும் தாண்டி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்ப கொதிக்குது. நபி அவர்கள் மறைத்து கொள்ள சொன்னார்கள், இருந்தாலும் சத்தியத்தை எப்படி நான் மறைப்பது, அல்லாஹ் மீதானையாக நான் இதை சொல்லுவேன் என்று அப்படி கஅபத்துல்லாஹ் கிட்ட போய் குறைஷிகள் எல்லாரும் இருக்கக்குள்ள அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். குறைஷிகள் நான் ஒருவன் மதம் மாறிட்டான் அவனை பாருங்க என்ன என்றா எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, அட்டி அடின்னு அடிச்சாங்க. அபூதர் சொல்றாரு, என்னை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அடிச்சாங்க. அப்படி இருக்கக்குள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து கொஞ்சம் நிறுத்துங்க, யாருக்கு அடிக்கிறீங்க, நீங்க வியாபாரத்துக்கு போகக்குள்ளையும் வரக்குள்ளையும் நிஃபாரி கோத்திரத்தான் என்ன செய்யணும், தாண்டி வரணும், கவனம் இந்த சின்னத்துக்கு போகதான் கொஞ்சம் ஒதுங்கினாங்க. அபூதருக்கு அப்போ சரியா ஒரு ஃபிட் ஒன்று வரல, இதை செல்லியாகும், இதை சுபஹான் எப்படி ஈமான் என்று பாருங்க. நாங்கள் ஒரு கடிபட்டா இனி எனக்கு தௌஹீதுமான ஒன்றுமான என்ற நம்பர் எல்லாம் எடுத்து சும்மா என்னோட பேசவும் படாது. சாலை செக் பண்ண வந்ததுக்கு தயவு செய்து அவர் நம்பர் எல்லாத்தையும் அழைச்சு போட்டோம், நம்பர் எல்லாத்தையும் இதுக்கு அவன் பிடிக்கும் இல்லை விசாரிச்சான், அவ்வளவுதான். இந்த மௌலவியை கொஞ்சம் விசாரிச்சான், விசாரிச்ச உடனே இது மௌல நம்பர் எல்லாரும் இப்ப கட்டாங்க, எல்லாரும் கட்டாங்க. இதை எங்கட அந்த என்ன ஈமானி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்ல அப்பம் போதா, அப்பம் என்ன போதா, அடுத்த நாளும் வந்தான் எங்க கஅபத்துல்லாஹ் கிட்ட வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதே வேலை நடக்குது, அதே வேலை நடக்குது. அட்டி அண்ணடியா மருகா அப்பா சோடி வந்தார். என்னப்பா சரிங்க, நேத்தானே உங்களுக்கு சென்னீங்க, இவருக்கு அடிச்சா அந்த இடத்தால கோகுல உங்களுக்கு உருவானுங்க, கவனமா பார்த்துக்கணும். அப்பதான் விட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பிறகு ஊருக்கு போய் தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த கலிமாவை சொல்லி நிறைய பேர் என்ன செய்வார், இஸ்லாத்துக்கு எடுத்தார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய அடிப்படை வார்த்தைக்கு தானே அது உலகத்தை எல்லாம் தாண்டினது, உலகத்தை எல்லாம் தாண்டினது. மிக பெருமதியான வார்த்தையா சொத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்காங்க. அதுல பெருமதி என்ன செய்தில்லை,
எங்களுக்கு விளங்கு இல்லை. அதனுடைய அடிப்படை தான் ஏகத்துவம். இப்ப செனாக்கள் சொல்றாங்க, இந்த பலஸ்தீன்ல அடிச்சு தள்ளுறான், நீங்க என்ன தௌஹீத் தௌஹீத் நீங்க என்ன செய்வீங்க? தௌஹீதத்தான் சொல்றீங்க. அப்படி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. தௌஹீதத்தான் செல்றோம், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாதான் அடி. தௌஹீதுல சரியா உறுதியாக இல்லாதனாலதான் என்ன நடக்குது? அடி நடக்குது. எனவே தௌஹீத் தான் வாழ்க்கையே. நபிமார்களுடைய வாழ்க்கை தௌஹீத் தான். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கியதும் தௌஹீத் தான். சொர்க்க நரகம் பிரிக்கப்பட்டதும் தௌஹீதுக்கு தான். எனவே தௌஹீதுல உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தௌஹீதை தான் பேசுவோம். அது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் விரும்புறான். எப்ப அது எங்களை விட்டு கை நகர்ந்து போகுமோ அப்ப சோதனை என்ன செய்யும்? கூடுதலாக வரும். எனவே தௌஹீத் ஆக முக்கியமானது. அந்த தௌஹீதை வலியுறுத்தக்கூடியதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதனுடைய சிறப்புகள், இதனுடைய ஃபர்துகள், இதனுடைய நிபந்தனைகள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரயோசனங்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலிமாவுக்காக கட்டுப்பட்டு எந்த நிலையிலும் தௌஹீதை விட்டு விலகாமல் அதில் உறுதியாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.